ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மல்லிப்பூவை ஈஸியான மெத்தடில் அழகாக ரொம்ப கிட்ட எப்படி கட்டலான்னு தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். நார்மலாக பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் கிடையாது. என்ன மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் பண்ணுற சின்ன ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் எனக்கு என்கரேஜாகவும் இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பூக்கட்ட தெரியாதவங்க கூட ஈஸியான மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். அதோட வாங்க இப்போ வந்து அதை எப்படி இந்த மல்லிப்பூவை வச்சு அழகாக நம்ம கட்டலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் நார்மலாக கட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தடு கிடையாது. நீடிலில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். லாங் சைஸ் நீடில் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பூக்கட்டை என்ன த்ரெட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து இந்த நீடிலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு மட்டுமே நான் நாட் போட்டிருக்கேன். பாருங்கள், ஒன் சைடு வந்து இதே போல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இது வந்து கோக்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளவராக எடுத்து நீங்கள் கோக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் நான் பண்ணுற அதை என்ன ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா அதை இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ வந்து ஃப்ளவர் வந்து நான் எடுத்துட்டேன். இதிலே வந்து ஒரு ஈஸியான ட்ரிக்ஸும் இன்னொன்று நான் சொல்லித்தரேன், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. அந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணினா அந்த ஃப்ளவரே வந்து ஈஸியான முறையில் நீங்கள் அழகாக கட்டி முடிக்கலாம். இது ஜஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். அந்த ட்ரிக்ஸை வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி இதில் வந்து கோக்குறனோ அப்படி எடுத்துக்கோங்க. நான் லாங் சைஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கோக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாகவும் இருக்கும். பாருங்கள், இது வந்து நீங்கள் கோக்கும் போது நல்லா கொஞ்சம் கிட்ட இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணி கோக்கணும். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணும் போது அது தள்ளி வந்துடும். அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பாருங்கள், இது வந்து நார்மலாக பூக்கட்டை சில பேருக்கெல்லாம் வந்து வராது. அவங்களாம் வந்து விட்டுருவாங்க, நம்மளுக்கு பூக்கட்டை வரலன்னு சொல்லிவிட்டு அவங்களாம் வந்து ஃபீல் பண்ண வேணாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த மெத்தடெலாம் யூஸ் பண்ணி நீங்கள் கட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்களும் சீக்கிரமாகவும் கற்றுக்கலாம். நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். பூக்கத்தை தெரிஞ்சுக்கினா போதும். இதிலே வந்து நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கட்டும் போது அது உங்களுக்கே வந்து அது ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இப்போ நான் எப்படி ஆட் பண்ணனோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி நல்லா கிட்ட நீங்கள் வந்து கோத்துட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து தள்ளி விட்டுருங்க. கொஞ்சம் கேப் விட்டோம், நீங்கள் நூல் விட்டோம் நீங்கள் தள்ளி விடலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஹேரில் யூஸ் பண்ணும் போது கொண்டையெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும் போது அப்போ உங்களுக்கு நூல் வந்து கட்டியும் விடலாம். இல்லை நீங்கள் வந்து தொங்க விட போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு லென்த்தாக வந்து நீங்கள் இதை போல் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது தள்ளி விடணும். இப்போ பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் வந்து இந்த நீடிலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை வந்து பொறுமையாக நீங்கள் வந்து தள்ளி விடுங்க. நல்லா கிட்ட இருக்கிறப்போல நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது தள்ளி விடணும். தள்ளி விடும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக வந்து இருக்குது. இதில் நான் என்ன ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரே ஈவனாக வரணும், இந்த காம்பு வந்து தெரியக்கூடாதுன்னா அதுக்கு சின்னதாக ஒரு ட்ரிக் வந்து பண்ணுங்கள்.
உங்களுடைய ஃபிங்கரில் வந்து நீங்கள் 2 லைன் வந்து வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு இப்போது 2வது லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ஃப்ளவரோட காம்பு வந்து பாருங்கள். இந்த ஃப்ளவரோட காம்பு வந்து இருக்கிறாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. இப்போ அதோட மிடில் இந்த ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட சென்டரில் வந்து நீங்கள் இந்த நீடில் வந்து பஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறா போல் பார்த்துக்குங்க. ஒரு பூ வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து வைக்கணும். அடுத்த பூ வந்து அதே லென்த்துக்கு வந்து நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் நீங்கள் பழகிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதே வந்து அந்த 2வது கோட்டில் இந்த காம்பை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறாப்புல நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. பாருங்கள். இப்போ இந்த பாருங்கள், இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் அந்த காம்பை வந்து நீங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ட்ரிக் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 3 பூ வந்து தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கோக்கணும். மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இன்னொரு பூ வந்து இப்படி இருக்கணும், இன்னொரு பூ வந்து கீழே இருக்கணும். இப்போ அடுத்த லேயரில் கோக்கும் போது இந்த 2 பூவுக்கு கேப்பில் ஒரு பூ வந்து ஆட் பண்ணணும். இப்போது அடுத்த 2 பூவுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த பூ வந்து ஆட் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த அந்த மெஷர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுவும் வந்து நீங்கள் கோக்கும் போது உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஃபிங்கரில் லைன் வரைஞ்சி பூ கோக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் ஹேண்டில் வந்து இதை 2 கோடு வரைஞ்சிக்குங்க. அதில் வந்து ஒரு ஜாஸ்மின் எடுத்துக்குங்க. இப்போது செகண்ட் கோட்டில் வந்து இந்த பூவோட காம்பு வந்து இருக்கிறா போல் பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இந்த நீடில் வச்சு இந்த பூவை வந்து கோத்து விட்டுருங்க. இப்போ அடுத்த பூ கோக்கும் போது எப்படின்னா, அதுவும் வந்து செகண்ட் கோட்டில் வந்து இந்த காம்பு வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து நீங்கள் இந்த நீடில் வச்சு இந்த ஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஒவ்வொரு பூவும் வந்து நான் சொல்லி கொடுக்குற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காம்பு வந்து தெரியாது, ஃபினிஷிங்கில் வந்து காம்பு தெரியாது, எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட, ஈஸி ட்ரிக் கூட. நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நார்மலாக வந்து போதும், எனக்கு அடர்த்தியாக வந்தால் போதும்னா நீங்கள் அந்த லைன் வராமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ, அதுக்கப்புறம் 2 பூ வச்சு நீங்கள் வந்து இது கோத்துக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும். இல்லை எனக்கு ஈவனாக வேணும், காம்பு தெரியக்கூடாது, ஃப்ளவர் மட்டுமே தெரியணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தடை வந்து இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் கோட்டில் இந்த காம்பு இருக்கணும், ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து நீங்கள் நீடில் வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 3 பூ வந்து ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஒன்று, சைடில், அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப கிட்டே இருக்கும். நீங்கள் ஹேர் ஸ்டைலெல்லாம் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கட்டும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நெருக்கமாக வேணால் இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஆனால் நீடில் ஆட் பண்ணிவிட்டு நூலில் தள்ளும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா இந்த காம்பு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் இது எவ்வளோ சீக்கிரமாக, எவ்வளோ பூவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் கோக்கும் போது ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நீங்கள் வந்து இதை கட்டி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் பூ வந்து கட்டியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள், அது ஃபினிஷிங் வந்து பாருங்கள். எனக்கு இந்த லென்த்து போதும், ஏன்னா இது வந்து ஹேரில் வந்து
அழகாக நம்ம ஒரு பன் ஹேர் ஸ்டைலெல்லாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ப்ரைடல் ஹேர் ஸ்டைல்லையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் பூவை அழகாக நீடில் கோர்த்து நீங்கள் வைக்கும் போது அது ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் பூவை அழகாக வந்து கோர்த்துடுங்க. இப்போ இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து இந்த பூவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள், நல்லா கிட்ட பூவை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறப்பல தள்ளிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுருங்க. நாட் போடும்போது நல்லா கொஞ்சம் கிட்ட இருக்கிறப்பல நாட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீடில் விட்டுட்டு ரொம்ப நெருக்கமாக வந்து நீங்கள் போடுங்க. ஒரு 2 இல்லைனா 3 நாட் கூட நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள், போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ப்ரைடல் ஹேர் ஸ்டைல்லையும் நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் அழகாக ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.